பிரைஸ் தி லார்ட். இந்த டிசம்பர் மாதத்தில் 28ஆம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். த புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 1 verse 8. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிற தேவன், அவர் ஆதியும் அந்தமுமா இருக்கிற தேவன். இந்த 2025வது ஆண்டின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில தேவன் நம்மளை கொண்டு வந்ததற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருந்தாங்க. இந்த வருஷத்தின் முடிவிலையும் ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அல்ஃபாவாக ஒமேகாவாக இருந்து நம்மை நடத்துகிற தேவன். இந்த புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையில் எழுதப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கிரேக்க பாஷையிலே ஆல்ஃபா என்பது ஃபஸ்ட் ஆல்ஃபபெட், இந்த ஒமேகா என்பது கடைசி ஆல்ஃபபெட். இன்றைக்கி நம்ம ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். முதல் ஆல்ஃபபெட் என்னது? ஏ. ஒருவேளை பைபிள் இங்கிலீஷில் எழுதியிருந்தாங்கன்னா இந்த வசனம் எப்படி இருந்திருக்கும்? அங்கே காட் என்ன சொல்கிறாங்க? ஐ ஆம் த ஏ அண்ட் ஐ ஆம் த ஜி. அவர் தான் ஏ, அவர் தான் ஜி. அவர் தான் அல்பா, அவர் தான் ஒமேகா. அவர் தான் நமக்கு ஆரம்பம், அவர் தான் நமக்கு முடிவு. ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து ஆரம்பத்தில் நம்மோடு கூட இருந்த இயேசு கிறிஸ்து முடிவு பரியந்தம் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் இருந்தவர், அவர் இருக்கிறவர், அவர் வரப்போகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆமென். இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், எல்லா காலங்களையும் இதில் அடக்கிடலாம். அப்படி தானே? இறந்த காலம்னா முடிந்து போன காலங்கள், நிகழ்காலம்னா இன்னைக்கு ப்ரெசண்ட்டாக இருக்கிற நாட்கள். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் அவர் ஆண்டவர் எப்படி இருக்கிறாங்களா? நமக்கு அனுகூலமான துணை. இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, அ வெரி ப்ரெசன்ட் ஹெல்ப் இன் டைம் ஆஃப் ட்ரபிள். இப்போ எனக்கு உதவி செய்கிற தேவன். நேற்று கர்த்தர் உதவி செய்தார். ஆமேன். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நிமிஷத்துலேயும் எனக்கு உதவி செய்கிறது கர்த்தர் தான். நாளைக்கும் எனக்கு உதவி செய்ய போகிறது கர்த்தர் தான். இன்றைக்கி நம்ம ஏதாவது பீப்புள் அப்படி சொல்ல முடியுமா? நேற்று அவங்க எனக்கு உதவி செஞ்சாங்க, இன்றைக்கும் அவங்க தான் உதவி செய்கிறாங்க, நாளைக்கும் அவங்க உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அது நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. 2025வது ஆண்டில் ஆரம்பத்தில் நம்மை கரம் பிடித்த கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கரத்தை ஆண்டவர் விடவே இல்லை. அல்லேலூயா. இன்னும் ஃபியூ டேஸில் நம்ம இந்த வருஷத்தை முடிச்சுட்டு புது வருஷத்தில் போகிறோம். இந்த வருஷத்தின் அந்தத்திலையும் கர்த்தர் இருக்கிறார், புது வருஷத்தின் ஆரம்பத்திலையும் கர்த்தர் தான் நம்மோடு கூட இருக்க போகிறார். ஹல்லேலூயா. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? சில நேரத்தில் பாருங்கள், நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது, அதாவது நம்ம பிறக்கும் போது நிறைய பேர் நம்ம கூட இருந்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் நம்ம இறக்குற டைமில் இருப்பாங்களா அப்படின்னா தெரியாது. அது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். சிலர் நம்ம பிறக்கும் போது நம்ம கூட இருந்ததில்லை. ஒருவேளை நம்ம இறக்குற நேரங்களில் நம்மோடு கூட இருக்கலாம். ஆனால் இயேசு மாத்திரம்தான் நம்முடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நம்மோடு கூடவே பயணத்தில் வருகிற தேவன். பரிசுத்த ஆவியானவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் யெகோவா தேவனும் தான் நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறவர்கள். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆமேன். எத்தனை உண்மை இல்லையா? நம்ம வாழ்க்கையில் எதை ஆரம்பித்தாலும் ஆண்டவரோடு நம்ம ஆரம்பிக்கணும், முடிக்கும்போது ஆண்டவரோடு முடிக்கணும். இன்னைக்கு காலையில் இந்த நாளை நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த நாளை நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம்? ஜெபத்தோடு ஆரம்பிக்கிறோம். அதிகாலை ஜெபத்துக்கு வருகிற தேவ பிள்ளைகள் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானித்து பாடி துதித்து நம்ம ஜெபித்து இந்த நாளை ஆரம்பிக்கிறோம். இந்த நாளை முடிக்கும்போது நீங்கள் தேவனோடு முடிக்கிறீங்களா? இந்த நாளில் தூங்க போகிறதுக்கு முன்னால் அந்த ஒரு நிமிஷமாவது நம்ம ஜெபம் பண்ணுறோமா? அநேகர் நம்ம பண்ணுவோம் இல்லையா? நமக்கு அது வழக்கம், நமக்கு அது பழக்கம், ஒரு ஹேபிட்ஸாக நமக்கு அது மாறிடுச்சு. இந்த மாதிரி சில லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ், ஸ்பிரிச்சுவல் ஹேபிட்ஸ் நமக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. எதை ஆரம்பித்தாலும் ஜீசஸ், அதை முடிக்கும்போது ஜீசஸ். ஒரு பிரயாணத்தில் போகிறோம், ஒரு கார்லேயோ இல்லை ஃப்ளைட்லேயோ போகிறோம்,
ஆண்டவரே இந்த பிரயாணத்தில் எங்கள் கூட வாங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுறோம். அந்த ஜேர்னியை முடிக்கும் போது ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கூட வந்ததுக்காக ஸ்தோத்திரம், எங்களை பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்படி நம்ம பழகி கொள்ள வேண்டும். நம்ம கூடவே கர்த்தர் வருகிறார், கூடவே தேவன் பிரயாணப்பட்டு வருகிறார். ஆதியும் அவர்தான், அந்தமும் அவர்தான். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு ஒரு இடத்துல எழுதும் பொழுது அவர் இப்படியாய் சொல்லுகிறாரு, புத்தி இல்லாத கலாத்தியரை, ஃபூலிஷ் கலேஷியன்ஸ், ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலேயா முடிக்க போகிறீர்கள் என்று கேட்கிறார் ஒரு இடத்துல. ஓ ஃபூலிஷ் கலேஷியன்ஸ், முட்டாள்களாக இருக்கிறீங்களே, புத்தீனமாக இருக்கிறீங்களே. இன்றைக்கி நம்ம ஆவியில் ஆரம்பம் பண்ணி மாம்சத்தில் முடிக்கிறோமா? ஆவியில் ஆரம்பம் பண்ணினா ஆவியில் முடிக்கணும். ஹல்லேலூயா. இயேசுவோடு இந்த வாழ்க்கையை ஆரம்பித்தோன்னா உலகத்தோடு முடிச்சிடக்கூடாது, நம்ம இயேசுவோடு முடிக்க வேண்டும். ஆமேன். அதனால தான் அவர் அதை புத்தி இல்லாத கலாத்தியர்களே என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்ம தேவனோடு இந்த வருஷத்தை ஆரம்பித்தோம், தேவனோடு நம்ம முடிக்கணும். புது வருஷத்தை கர்த்தரோடு ஆரம்பித்து கர்த்தரோடு முடிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் நமக்கு பங்கு, கர்த்தர் தான் நமக்கு அஸ்திபாரம், கர்த்தர் தான் நமக்கு எல்லாமா இருக்கிறார்கள். இதுவரை நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்துவார். அது நடத்துவதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். கர்த்தர் கொடுத்த அருமையான வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?